கர்த்தருடைய சமூகத்தில் இவ்வளவு நேரம் உபவாசத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் இன்றைக்கு செய்வாராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் உங்க குடும்பத்தில் அதிசயங்களை காண பண்ணுவாராக. உங்க தொழில் வியாபாரங்களிலே அதிசயங்களை காண பண்ணுவாராக. நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளிலெல்லாம் அதிசயங்களை காண பண்ணுவாராக என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தேவ செய்திக்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதுல 22 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து, மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். போதும். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? 9வது பக்கம், வேதத்தின் கடைசி பகுதியிலிருந்து 9. சரி, தேவனுடைய வார்த்தையை நாம கவனிப்போம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற நல்ல தேவன் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஒருவரும் சொல்ல முடியாது, நான் அவரை தேடினேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் கிடைக்கல. ஒருவேளை நிறைய பேருக்குள்ளாய் ஒரு கேள்வி இருக்கும், நான் ஆண்டவருக்குள்ளாய் வந்து ஆண்டவரை தேடி அவரை முழு இருதயத்தோடு தேடி 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் எனக்கு பலன் இல்லை, என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, என் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு, பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி இருக்கு? இப்படி கேள்வியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் இன்றைக்குள்ள வார்த்தையை கவனிங்க. இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்து வாழ்வீர்கள். ஆனால் 5 வருஷமாய் கிடைக்காத நன்மைகள், 10 வருடங்களாய் கிடைக்காத நன்மைகள் இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை கவனிக்கணும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். என் தேவனுக்கு ஒரு நீதி இருக்கிறது. தேவன் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த சட்டத்தை உடைத்து அவர் ஒரு நாளும் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய வார்த்தையை மீறி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. பல வருடங்களாக ஒரு குறைவு தொடர்கிறது அப்படின்னா குறை அவரிடத்துல இல்ல, குறை நம்மிடத்துல இருக்கிறது. இதை ஒருவரும் மறுக்கக்கூடாது. சில நேரங்கள் சின்ன காரியம்தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்போம். அந்த சின்ன தவறு, அந்த சின்ன காரியம், அந்த சின்ன பாவத்தினால கர்த்தர் உங்களை அடித்து நீங்கள் மரிக்க போகிறது இல்லை. ஆனா அந்த சின்ன பாவம், அந்த சின்ன மீறுதல் நிமித்தமாய் உங்க மேல வர வேண்டிய ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் வராமல் போயிடும். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய தேவனை போல ஆசீர்வதிக்க இந்த பூமியில வேற ஒரு இரட்சகர் இல்லை. அவர் அவ்வளோ ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தின் அளவெல்லாம் கடற்கரை மணலத்தனையாய், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவருடைய ஆசீர்வாதத்தின் எண்ணிக்கையும் பெருக்கத்தின் எண்ணிக்கையும் அவ்வளவாய் அவைகளுக்கு இணையாகவே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளோ ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனிடத்துல வந்த பிறகும் வருஷங்கள் போயிற்று, மாதங்கள் போயிற்று, சின்ன மாற்றங்கள் கூட வரல. கை கெட்டினதுக்கு வாய் கெட்டல. நான் நடந்துரோன்னு நினைச்சேன், நடக்கல. கிடைச்சிரோன்னு நினைச்சேன், கிடைக்கல. ஏன் தட்டி போகிறது ஆசீர்வாதம்? ஏன் கையை மிஞ்சி போகிறது ஆசீர்வாதம்? ஏன் உங்களால சுதந்திரிக்க முடியல? கவனிக்கணும். நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு அவயங்களிலேயும் நம்ம கவனமா இருக்கணும். கைகளில கவனமா இருக்கணும், வாயிலையும் வாயின் வார்த்தையிலையும் கவனமா இருக்கணும், கண்களில் பார்வையில கவனமா இருக்கணும், இருதயத்துல நம்ம கவனமா இருக்கணும். இருப்போமே ஆனால்
நீங்க தேவனால நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்குமா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். கண். மனுஷன் மேல சாபம் எப்ப வந்தது, எப்படி வந்தது அப்படின்னா, முதல்ல கண்ணால தான் வந்தது. ஆதாம் ஏவாள் நாட்களில எந்த கனி ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை கனியை புசிக்கும்படி பிசாசானவன் அவளை வஞ்சித்தான், பேசினான். அவளும் அந்த கனியே பார்த்துட்டு இருந்தா, பார்த்துட்டே இருந்தா. ஷே, எவ்வளவு அழகா இருக்கிறது, ரசிக்கக்கு வேற கனிகள் இல்லையா என்ன உனக்கு? ரசிக்கக்கு எத்தனையோ கனிகள் இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசிக்கும்படி அவள் ரசிச்சுட்டே இருக்கிறாள். இன்றைக்கும் இந்த உலகத்துல ரசிக்கக்கு எவ்வளவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. இச்சையோடு பார்க்கிறவன் அந்த ஸ்திரியோடு விபச்சாரம் செய்தாயாச்சு. ரசிக்கக்கு இந்த பூமியில எவ்வளவு இருக்கிறது. மழையை ரசிக்கலாம், இயற்கையை ரசிக்கலாம், எவ்வளவோ இருக்கிறது. ஆனா இச்சையோடு ஒரு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ இச்சையோடு பார்க்க கூடாது என்கிற ஒரே ஒரு நிபந்தனை ஆண்டவர் அன்றைக்கும் இன்றைக்கும் நமக்கு முன் வைத்திருக்கிறார். கண்களில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எத்தனையோ பேருக்கு கண் இல்ல. கர்த்தர் உங்களுக்கு கண்ணையும் தந்து தெளிவான பார்வையும் தந்திருக்கிறார். தூர பார்வை நல்லா இருக்கிறது, கிட்ட பார்வை நல்லா இருக்கிறது. கண்ணை தந்த தேவன் உங்களுக்கு குறித்து சந்தோஷப்படுகிற மாதிரி கண்களில ஒரு உடன்படிக்கை இருப்பதாக. கண் கட்டதா இருந்தா எல்லாமே இப்படிதான் இருக்குமா, இருளாயிரும். கண்ணுடையவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். சின்ன காரியம்தான் இது, நிமித்தம் ஆண்டவர் உங்களை சாகடிக்க மாட்டார். ஆனாலும் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எப்படி தருவார்? கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு கர்த்தர் அதிபதியாய் மாற்றுவாரா? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறானா. ஆகையினாலதான் ஆண்டவர் எல்லா கனியும் நீங்க புசிக்கலாம். மாம்பழம் வேணுமா, சப்போட்டா வேணுமா, கிவி வேணுமா, திராட்சை வேணுமா, எல்லாம் சாப்பிடு, எல்லாம் புசி, வயிறார புசி. இந்த உலகத்துல உங்க 2 பேரை தவிர வேற யாரும் இல்லை. நல்லா புசிங்க. இருக்கிற எல்லா கனியும் உங்களுக்கு தான். நீங்க சாப்பிட்டு போக தான் மீதி விதையா மாறும், உங்களுக்கு தான். ஆனா இந்த ஒன்னே ஒன்ன செய்யாதான் என்று ஆண்டவர் சொன்னார். ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அது மேலே ஒரு கண்ணு. இன்னைக்கு சத்துருவானவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நாம பெற்றுக்கொள்ளக்கூடாது, சுதந்திரிக்க கூடாது என்கிறதற்கு அவர் ரொம்ப கவனமா இருக்கிறான். பரலோகமோ அவர் நமக்கு வாக்கு பண்ணின எல்லா வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நிறைவையும் உங்களுக்கு கொடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே பரலோகம் உங்களுக்காய் தந்திருக்கிறது. அவர் இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். மனுஷனுடைய பாவத்திற்காக, ஆமென், சாபத்திற்காக அவர் தன்னையே சிலுவையில பலியாக தந்தார். பரலோகம் என்ன செய்யணும் அதெல்லாம் செய்கிறது. நீங்க என்ன செய்யணும் அதெல்லாம் நீங்க செய்யணும். அவர் செய்கிறதை அவர் செய்வார், நீங்க செய்கிறதை நீங்க செய்யணும். அப்பொழுது அவர் கொடுக்கிறதை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா கஷ்டம். இன்னைக்கு பார்வையை குறித்து நீங்க கவனித்தால், பிசாசானவன் ஆதி முதல் இந்நாள் வரையிலும் பயங்கரமா அதற்காக காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த பூமியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிசினஸும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது டவுன் ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் ஒரு போர்டு இருக்கும், பிசிஓ எஸ்டடி ஐஎஸ்டி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ₹1 போட்டா ஃபோன் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் ஓஹோனி பாம்பேல எல்லாம் வரிசையா இருக்கும் கடைகள். அதுலயும் ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி 5 பேர் லைன்ல நிற்பாங்க. அதுல சில ஸ்கூல் வாலிப பிள்ளைகள், அந்த காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் நின்று பேசிட்டே இருக்கும். நமக்கு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணணும், இதுவ கடலை போட்டுட்டே இருக்கும். எரிச்சலாயிரும்,
வைக்காது. வரிசையில் பிசினஸ் பயங்கரமா போச்சு. இன்னைக்கு தேடியும் நீ காணாதிருப்பாய். எங்க போனாலும் பணம் கொடுத்து போன் பேசணும்னா முடியாது. காலங்கள் மாறிட்டு, பிசினஸ் மாறுது, தொழில் மாறுது, வியாபார ரீதி மாறுது. ஆனா ஒரே ஒரு பிசினஸ் பல நூற்றாண்டு காலமாக கொடிகட்டி பறக்கிறது. அது என்ன பிசினஸ் அப்படின்னா சினிமா துறை. அல்லேலூயா. டெவலப் 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 டெவலப்னா அவ்வளோ டெவலப். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரத்துல 1000 கோடி வசூல் ஆகுது. 10 நாள்ல 1000 கோடி வசூல் ஆகுது. என்ன இருக்கிறது? ஆபாச காட்சிகள், உலகத்துல நடக்கிற சம்பவங்கள், வெட்டு குத்து அடி, துப்பாக்கி சுடுதல், டான்ஸ், ஆபாச வார்த்தைகள். மனுஷன் பார்த்துட்டே இருக்கிறான். சில ஆளுக்குள்ளாக டெய்லி படம் பார்க்கலன்னா மாதி வரும், டெய்லி நாடகம் பார்க்கலன்னா முடியாது. ஆனா இப்போ நல்ல வேலை பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு ஒரு நாள் நாடகம் பார்க்கல மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் யூடியூப்ல பார்த்துடலாம். அந்த ஆப்ஷன்லாம் வந்து இருக்கு. ஆமா, இதே இது ஒரு நாள் சர்ச்சுக்கு போகல, சபையில என்ன ஆண்டவர் பேசினார்னு தெரியாது, வீட்டுல இருந்து செய்தி கேட்பன்னு யாருக்காக அந்த அக்கறை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. ஆனா ஒரு ஒரு வாரத்துல 5 நாள் நாடகம், அதுல ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அடுத்த நாள் போட்டு பார்த்து என்ன நடந்தது, சோமில்லாம ஆஸ்பத்திரியில இருந்தானே, என்ன ஆச்சு, அட்மிட் பண்ணியிருந்த, ஆம்புலன்ஸ்ல கொண்டு போன, அவளுக்கு என்னாச்சோ தெரியலையே, பார்க்காம தூக்கம் வராது. பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஒரு ஆவி ஏதேன் தோட்டத்தில் கிரியை செய்கிற வலு சர்ப்பம் இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாகவும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நாடகம் பாரு, சினிமா பாரு. நிறைய பேருக்கு கிரிக்கெட் பைத்தியம். அல்லேலூயா. நேற்று ஒரு அம்மா பேசிட்டே இருந்தாங்க, என் பையன் ஊழியத்துக்கு, என் வீட்டுக்காரர் ஊழியத்துக்கு வந்தாரு, ஊழியம் செஞ்சாரு, ஆனாலும் அவருக்குள்ளாக கிரிக்கெட் மோகம். கிரிக்கெட்னு அப்படி இந்தியா கிரிக்கெட் விளையாண்டு பார்த்தா பிரச்சனை இல்லை, என்னென்ன தேசம் கிரிக்கெட் விளையாடுதோ அத்தனையும் உட்கார்ந்து பார்ப்பார். பைத்தியம். அல்லேலூயா. இப்படியே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போச்சு. நான் ஒரு நாள் கையெடுத்து கும்பிட்டு சொன்னேன், ஏயா ராசா, நீங்க ஊழியமே செய்யாண்டாம். அல்லேலூயா. ஒண்ணு ஊழியம் செய்யுங்க, இல்லை கிரிக்கெட் பேர். இப்போ ஊழியம் செய்யறதில்ல. நான் சொல்லுகிறேன், கண் கெட்டதா இருந்தா சரீரம் இருளா இருக்கும். அல்லேலூயா. கண்களோடு ஒரு உடன்படிக்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். யோபுக்கு அது இருந்தது. யோபனுடைய ஆசீர்வாதம் சும்மா வரல. ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஒரு சீக்ரெட் இருக்கும். அல்லேலூயா. ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? யோபு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதற்கு என்ன காரணம்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படல, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். வாசிங்க எடுத்து யோபு 31. யோபு 31 என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின 1 இருந்தே வாசிப்போம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் கிடைக்குமோ? மாறுபாடவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது யோபுனுடைய சீக்ரெட்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் கண்களோடு உடன்படிக்கை. இவர் வாழ்ந்த காலத்துல கிழக்கத்திய புத்திரல்லையே இவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஐஸ்வர்யவான், செழிப்பு, நிறைவு, பெரிய பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான். இவரை போல வேற ஒருத்தரும் இல்லை, அந்த அளவுக்கு செழிப்பு. நீங்க பாத்தீங்கன்னா பணக்காரன் அப்படின்னாலே அவனுக்குள்ள ஒரு 4 அயோக்கியத்தனம் இருக்கும், 4 பொல்லாத காரியம் இருக்கும்.
ஆனா யோபு உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சாட்சி கொடுக்கிறார். யோபு உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அவன் சொல்லுகிறான், நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது? டிவி இருக்கிறது, தேவையானது பாருங்க. செல்போன் இருக்கிறது, தேவையானது பாருங்க. கண்கள் இருக்கிறது, சமுதாயத்துல போறீங்க, தேவையானது பாருங்க. கர்த்தருக்கு பயந்து, அத நான் சொன்னேன், தேவனோடு இருங்க, கர்த்தரோடு இருங்க, பிசாசை ஜெயித்திருவீங்க. வாலிப பிள்ளைகள் தேவனோடு இருங்க. நான் போன உபவாச ஜெபத்திற்கு செய்தி வெளியிட முடியல, சின்ன பிரச்சனை மிக்சர்ல. ஆண்டவர் தேவனோடு இருங்க. தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை எங்க ஆரம்பிக்க அப்படின்னா, நீங்க 2.5 மணி நேரம் ஆராதிக்கிறீர்கள் வாரத்துல, உபவாச ஜெபம், பரிசுத்த ஆராதனை, வாரத்தில் 5 மணி நேரம் தேவனோடு இருக்கிறீங்க. மீதி நேரம் வீட்டில் ஜபிக்கிறீங்க, 2 மணி நேரம் ஜபிக்கிறீங்க. அந்த 2 மணி நேரம் 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் தேவனோடு இருக்கிறீங்க. மீதி நேரம் அதான் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள். 2.5 மணி நேரம் ஆராதிக்கிறோம், மறுபடியும் தேவனோட ஐக்கியமாயிருங்க. வீட்டுல 1 மணி நேரம் ஜபிக்கிறோம், மறுபடியும் தேவனோடு இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பேர் கிறிஸ்தவர்களாகவே வாழுகிறோம். பேருக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சு. வேற ஃபேஸ்புக், வேற இன்ஸ்டாகிராம், வேற என்ன, நிறைய ஆப், கெட்டு போறதுக்கு நிறைய ஆப், பணத்தை இழக்குக்கு நிறைய ஆப். அது ஆப் கிடையாது, அது நமக்கு இருக்கிற ஆப்பு. தேவையானதை பயன்படுத்தும், தேவைக்காக மட்டும் எல்லாத்தையும் டவுன்லோட் ஆக்குறது. ரே சாட்டிங், இதுல என்ன இருக்கு? 1 மணி நேரம் நான் நல்லா ஜெபம் பண்ணி இருக்கிறேன், பைபிள் வாசித்து இருக்கிறேன். வேற அதுக்கு பிறகு டிவி, செல்போன், எதையோ பார்க்கிறேனா, யாரோடோ தொடர்பு கொள்ளுகிறேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிள்ளை பேசிட்டு இருக்கிற, ஃபேஸ்புக்ல ஒரு பையன் பேசிட்டு இருக்கிறான். வேற உன் தொடர்பு யாரோட மிஸ் ஆகுது. தேவனோடு இருக்க வேண்டிய நீங்க மிஸ் பண்றீங்க. எத்தனையோ பேருக்கு தேவன் இல்லை. இந்த மகிமையான தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க பாக்கியவான்கள். எத்தனை பேர் அதை பாக்கியமா நினைக்கிறீங்க? எத்தனையோ பேருக்கு வேதம் இல்லை, எத்தனையோ பேருக்கு தேவன் இல்லை, எத்தனையோ பேருக்கு சத்தியம் இல்லை, எத்தனையோ பேரை மேய்ப்பன் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல தேவன் இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். உங்களை சத்தியத்திற்குள்ளாய் நடத்த, உங்களை மேய்க்க ஒரு நல்ல மேய்ப்பனை இதுவரையிலும் தந்திருக்கிறார். நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். புரிஞ்சுக்குங்க, உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். தேவன் பேசுகிறத விரும்புங்க, தேவனை சந்திக்க நீங்க விரும்புங்க. தேவனோடு ஐக்கியமா இருந்தாதான் ஆவில அனலா இருக்க முடியும். 2 மணி நேரம் செல்போனை சாதாரணமா சார்ஜ் ஏத்தக்கு 2 மணி நேரம் போதுமானது இல்ல. இப்ப நீங்க எப்படி சார்ஜ் ஆவீங்க? ஒரு பைக்கை சார்ஜ் ஏத்தக்கு 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் ஆகுது. நீங்க பவர்ஃபுல்லா மாறணும்னா அந்த தேவனோடு இருக்கணும். கிறிஸ்தவர்கள் யாரும் பவர்லெஸ் கிடையாது, நீங்க பவர் ஆனவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு முன்பதாக பிசாசுகள் நடுங்கும், நமக்கு முன்பதாக மாந்திரிக கட்டுகள் நிற்க முடியாது, நமக்கு முன்பதாக மாந்திரிகத்தின் மூலமாய் ஏவப்பட்ட ஆவிகள் நடுங்கும், அதால செயல்பட முடியாது. காரணம், நான் என் தேவனோடு இருக்கிறேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் தனியாளா இல்ல, தேவனோடு இருக்கிற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு விரோதமா எந்த ஆவிகளும் நிற்க முடியாது. அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரும் பவர்லெஸ் கிடையாது, நீங்க பவர் ஆனவர்கள். அந்த பவர் எங்கிருந்து வரும்?
கர்த்தர் அக்கினியாய் இருக்கிறார். வல்லமை உடைய தேவன். அவரோட ஒரு ஐக்கியம், அவரோட ஒரு ஐக்கியம், தேவனோடு ஒரு ஐக்கியம். யோபு சொல்லுகிறான், என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். தேவனுக்கும் எனக்கு ஒரு நல்ல உடன்படிக்கை இருக்கிறது. இன்னைக்கு மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறான், ஒரு மனுஷன் மனுஷியோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். இவனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கு, அவளுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறது. இவனுக்கும் அவளுக்கும் உடன்படிக்கை, நீ என்ன மறக்க கூடாது, நானும் உன்னை மறக்க மாட்டேன். பொல்லாத உடன்படிக்கை. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ரகசிய பாவம், அந்தரங்க பாவம் வெளிப்படாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. என்னை ஏமாற்றலாம், உங்க பெற்றோரை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், பரலோகத்தை ஒருத்தரை ஏமாற்ற முடியாது, தேவனை ஒருத்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களை நோக்கி பார்க்கிறது. இன்னைக்கு நிறைய ரகசிய பாவத்தை வச்சுட்டு, விஷயம் பெருசா இல்ல, சின்ன சின்ன காரியம்தான், இதெல்லாம் உள்ள கிடக்கிறதுனால ஒரு மகிமையின் தேவன் நம்பி உங்களை ஒரு காரியத்திற்கு பயன்படுத்த முடியல, நம்பி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரைக்கு மாத்திரம் கொம்பு கொடுத்திருந்தா அவ்வளவுதான். அல்லேலூயா. குதிரைக்கா கழுதைக்கா பன்னிக்கா, எதுக்கோ ஒண்ணுக்கு, குதிரைக்கு தானே, குதிரைக்கு மட்டும் ஒரு 2 கொம்பு கொடுத்திருந்தா அவ்வளவுதான். அது ஏற்கனவே ஓடுறதுல பயங்கரம் ஸ்பீடு, அதுக்கு மேல 2 கொம்பு கொடுத்தா சிங்கத்தை கூட மதிக்காது. சில ஆசீர்வாதம், சில நன்மைகள் கர்த்தர் நமக்கு தராமல் இருக்கிறதுக்கு காரணம் நாம இன்னும் மாறல. ஓநாய்களாய் இருக்கிற வரைக்கும் ஆட்டுக்குட்டியின் ஆசீர்வாதம் கிடைக்காது. நாம் ஆட்டுக்குட்டிகளாய் மாறணும். ஹல்லேலூயா. ஆமா, நாம காகங்களா இருக்கக்கூடாது, நாம புறாக்களாக மாறணும். புறாவுக்கு பாத்தீங்கன்னா பித்த பையே இருக்காதான். ஆமேன். பித்த பையே இருக்காதான், வேற எல்லாத்துக்கும் இருக்கும். பித்தன்னு என்னது? கசப்பு, தீமை. ஆனா புறாவுக்கு கிடையாதா, வேற எல்லாத்துக்கும் கசப்பு உண்டு. பாவமாகிய கசப்பு, பொல்லாப்பு என்கிற கசப்பு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கவே கூடாது. சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். சின்ன பாவம்தான், சின்ன காரியம்தான், அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். ஆதாமும் ஏவாளும் பெருசா பாவம் செய்யல, லோத்தினுடைய மனைவி பெருசா பாவம் செய்யல. பின்னிட்டு பாராதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போம். நான் ஓடுனாங்க, சமபூமியில நிக்கல, மலையை நோக்கி தான் ஓடினாங்க. ஆனா மனைவி மட்டும் என்ன செஞ்சிட்டா? பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணானாள். பின்னிட்டு பார்க்கிறது அவ்வளோ பெரிய பாவமா அப்படின்னா, தேவன் சொன்னதை செய்வீர்களானால் பரலோகம் சந்தோஷப்படும், தேவன் சொல்லாததை செய்வீர்களானால் பரலோகம் துக்கப்படும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் பரலோகத்திலிருந்து வரும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு வரக்கூடியதெல்லாம் அங்கிருந்து வரும். அப்ப பரலோகத்தை துக்கப்படுத்தி இந்த பூமியில அப்படியே ஜாலியா வாழ முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது, பரிபூரணமா வாழ முடியாது. சின்ன விஷயம்தான், பின்னிட்டு பார்த்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு வாழ்க்கை. சின்ன காரியம்தான், எல்லா கனியும் புசி, ஆனா இந்த ஒரு கனியை மட்டும், நன்மை தீமை அறியக்கூடிய இந்த கனி மட்டும் உனக்கு வேண்டாம், புசிக்காத, நீ இதை புசித்தா செத்துருவ, நீ சாகவே சாவாய், அப்படிலாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். கனி தின்னது தப்பா? ஒரு வீடியோ பார்த்தது தப்பா? தப்பு இல்ல, பாருங்க. கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்போம். கடன் வாங்கிட்டு, பலகீனப்பட்டு, ஒடுக்கப்பட்டு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. சேனைகளின் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாராய்.
இருப்பார். எல்லாரோடு இருப்பாரா? இருப்பார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நீங்க 2.5 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆராதனை பண்ணிட்டு, உபவாசம் பண்ணிட்டு, செய்தி கேட்டுட்டு, ஆண்டவரோடு இருந்துட்டு வெளியே போன உடனே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம மாறிடுது. துதித்து கொண்டே இருங்க, ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்க. பாவத்தோடு லிங்க் ஆவாதுங்க, தேவனோடு லிங்கில் இருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தை ஜெயிக்கண்ணா குமாரன் பிதாவோடு இருந்தா, பிதா குமாரனோடு இருந்தா. சும்மா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிக்கல, சிலுவையில பிசாசை ஜெயிக்கல. அவர் தேவனோடு இருந்தா, தேவனும் குமாரனோடு இருந்தா, நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமையானால், பாடுகளை ஜெயிக்க வேண்டுமையானால், பிசாசை ஜெயிக்க வேண்டுமையானால், உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இருப்பதாக. உங்களோட ஐக்கியம் ஆமென் பரிசுத்த ஆவியானவரோடு இருப்பதாக. இல்ல ஜெயிக்க முடியாது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களோ, எப்போதும் கர்த்தரோடு இருங்க. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் உனக்குள்ள கெட்ட சிந்தனை வருது? சாகிறது வரைக்கும் பிசாசு யாரையாகிலும் வச்சு மெசேஜ் அனுப்புவான். அதுக்கு பேர் நீங்க ஒரு பெரிய ஹீரோயின் கிடையாது, நீங்க ஒரு பெரிய ஹீரோ கிடையாது. உங்களை வஞ்சிக்கணும், அதுதான் அவனுடைய திட்டமே தவிர இதுல யாரும் சாய்ந்து போகாதுருங்க. எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் மெசேஜ் வரும். எல்லாருடைய ஃபோன் நம்பர், எல்லாரையும் தொடர்பு கொள்ள ஈஸியான வழிகளை பிசாசு வைத்திருக்கிறான். பேசிட்டே இரு, பார்த்துட்டே இரு. நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பரலோகம் தந்திருக்கிறது. அது என்ன என்றால் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறது. நமக்கு இனி வரக்கூடிய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் எங்கேயோ இருந்து வராது, எது மூலமாகவோ வராது, அவரோடு இருக்கிற ஐக்கியத்துல தான் வரும். ஐக்கியத்துல இருங்க, தேவனோடு இருங்க, கர்த்தரோடு இருங்க. ஒண்ணு எதையாகிலும் செய்து கொண்டு இருங்க. ஒண்ணு தூங்கக்கூடிய நேரத்துல நல்லா தூங்குங்க. அந்த நேரம் மாத்திரம் நாம இளைப்பாறுகிற நேரம். அதுலயும் வாஞ்சையோடு தூங்குங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க என் சொப்பனத்துல வந்து பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு கூட நிறைய பேரை வஞ்சித்து சொப்பனத்துல கூட அவருக்கு இடம் இல்லாதபடி அவனுக்கு இடம் உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆகையினால சொப்பனம் கூட உனக்கு தப்பா வருது, ஆபாசமா வருது, விபச்சாரமா வருது, வேசித்தனமா வருது, பாவமா வருது. ஆனா தேவனோடு நீங்க ஐக்கியமா இருந்து, தேவனே நான் தூங்கினாலும் நீர் தூங்காதவர், இஸ்ரவேலை காக்கிறவர், ஒரு நாளும் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் விழித்திருக்கிறார், நான் தூங்கினாலும் என்னை சந்திக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பெத்தேலில் வந்து படுத்து கிடக்கிறான் யாக்கோபு. தலைக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்திருக்கிறான். அவனுக்கு அன்றைக்கு நல்ல ஒரு சொப்பனம் கிடைச்சது. ஹல்லேலூயா. சூப்பரான ஒரு சொப்பனம். அவன் படுத்திருந்த இடத்திற்கும் வானத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணிக்கு மேல தேவன் நிற்கிறார். ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் ஒரு கனெக்ஷன். அந்த பெத்தேலுக்கும் அந்த வானத்திற்கும், அந்த பூமிக்கும் அந்த தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன். தூங்கினாலும் என்னுடைய ஐக்கியம், தொடர்பு தேவனோடு இருப்பதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அந்த வார்த்தை இல்லை, உங்களை நேசித்து கர்த்தர் பேசுகிறார். தேவனோடு இருக்கிறதை விரும்புங்க. கால்களோடு ஒரு உடன்படிக்கை, கைகளோடு ஒரு உடன்படிக்கை, இருதயத்துல ஒரு உடன்படிக்கை. நிறைய பேருக்கு நல்லா அனுபவிக்கணும், ஊர் சுத்தணும், நல்லா நிறைய பேரோடு பழகணும். தேவனோடு உள்ள ஐக்கியமும் பழக்கமும் குறைவுதான். ஆனா எல்லாரோடு பழகணும். மனுஷனோடு செலவழிக்கிற நேரத்துக்கு அளவே இல்லை. 2 மணி நேரம் ஃபோன் பேசுறது, 1.5 மணி நேரம் நல்லா பேசி ஐக்கியமா இருக்கிறது. 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஒரு சின்ன காரியத்துல உங்களை அற்பமா பார்ப்பாங்க.
ஒரு சின்ன காரியத்துல உங்களை புறக்கணிப்பாங்க. ஆனா கர்த்தரோ எத்தனையோ குற்றம் செய்த பிறகும் இதுவரையிலும் உன்னை நேசித்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அதுதான் அவருடைய மகாபெரிய இரக்கமும் கிருபையுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செய்த, கர்த்தருக்கு விரோதமாய் பேசினது, நடந்தது, செயல்பட்டது, வாழ்ந்தது அத்தனையும் ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஒரு நாள் செய்திருந்தாலும் திரும்பி நம்மளை பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நேசித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவரை தேடல, அவர் உங்களை தேடி வந்தார். பிரதானமாய் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த செய்தி மூலமாய் தேவனோடு இருங்க. அதற்கு நீங்க என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், எவ்வளவு முடியுமோ மணிக்கூர் கணக்கில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. நல்லது. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணுங்கிறது தான் கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு பிறகும் தேவனோடு இருங்க. இயேசுவே, வேலைக்கு புறப்பட்டு இருக்கிறேன், இன்றைக்கு நீங்க என்னோடு இருந்து என் வேலைகளை ஆசீர்வதிக்கணும், என் தொழிலை ஆசீர்வதிக்கணும். வாகனத்துல போறேன், உங்க சமூகம் முன்னே செல்லணும். அல்லேலூயா. மோசே சொல்லுகிறா, உங்க சமூகம் முன்னே வராட்டா நாங்க புறப்பட மாட்டோம். எத்தனை பேர் கேட்பீங்க, உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாக வராட்டா நாங்க போக மாட்டோம். விரும்பினாதானே வரும், கேட்டாதானே கிடைக்கும். விரும்புறதில்ல நீங்க கூட வரணும், விரும்புறதில்ல நீங்க கூட இருக்கணும், விரும்புறதில்ல. ஐக்கியம் யாரோடே போயிட்டு இருக்கிறது, எதோடே போயிட்டு இருக்கிறது. உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்து விட்டார். மறுபடியும் உலகத்துக்குள்ளாய் போகாதிருங்க. உலகம் உங்களை அடிமைப்படுத்தும். பரலோகம் உங்களை குமாரனும் குமாரதியுமாய் மாற்றி சுதந்திரவாளியாய் வைக்கும். இதுதான் உலகத்திற்கும் பரலோக தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்கிறதை தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு இருங்க. ஐக்கியம் சும்மா சும்மா ஓடாதுங்க. மனுஷனுக்கு பின்னாடி கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறது ரொம்ப விரும்புங்க. சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப விரும்புங்க. இன்னைக்கும் நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு விளையாட்டு கேம்ஸை விட முடியல. நிறைய விளையாட்டு எங்க வாய்ப்பு கிடைச்சதோ பசங்க கூட சேர்ந்து நல்லா கிரிக்கெட் விளையாண்டா நமக்கு ஒரு ஆத்மா திருப்தி. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது, உங்க ஒளி வந்திருக்கிறது. பரலோகத்தால நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். எது மேலேயும் நமக்கு இச்சை வரக்கூடாது. அது விளையாட்டா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், மனுஷனோடு உள்ள தொடர்பா இருக்கட்டும், பாவத்தோடு உள்ள தொடர்பா இருக்கட்டும், எது மேலேயும் நமக்கு ஒரு நாட்டம், ஒரு பிடிப்பு வரவே கூடாது. ஒன்னை மாத்திரம் நம்ம அளவு கடந்து விரும்பணும். அதுதான் ஜெபம், அதுதான் வேதத்தை வாசிக்கிறது, பிரசங்கத்தை கேட்கிறது, சபை ஆராதனையில் போய் பங்கெடுத்து அமர்ந்து இருக்கிறது. அந்த ஒரு ஐக்கியம் ரொம்ப விரும்பணும், ரொம்ப விரும்பணும். உங்களை எங்கேயோ கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் எனக்கு கேம்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு வாழ தெரியலங்க, கிறிஸ்துவோடு வாழ தெரியல. பேருக்காக ஊறுகாய் மாதிரி கருவேப்பிலை மாதிரி தான் யூஸ் பண்றோம். நிறைய பேருக்கு கிறிஸ்துவோடு வாழ தெரியல, அவருடைய அன்பை புரிஞ்சிக்க தெரியல. அப்பாவினுடைய அன்பு எவ்வளோ அழகானது தெரியுமா? அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஏனோக் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், உயிரோடு எடுத்துக்கொண்டார். நீ தூரத்திலிருந்து ஏன் என்னோடு பேசணும்? 300 வருஷம் நீ என்கிட்ட பேசிட்ட, அதனால போதும்பா, என் பக்கத்துல வந்துரு, என் வீட்டுக்கு வந்துரு, என் ராஜ்யத்துக்கு வந்துரு. இனி உன்னுடைய என்னுடைய ஐக்கியம் தூரமாய் இருப்பதில்லை, பக்கத்தில் இருப்பதாக. அருகாமையில் இருந்து பேசுவோம். தூரத்திலிருந்து நேசித்த ஆபிரகாம் தேவனோடு இருக்கிறார். தூரத்தில் இருந்து கர்த்தரை நேசித்த ஏனோக் தேவனோடு இருக்கிறார். நமக்கு பழக தெரியல, அது வர மாட்டேங்க.
நமக்கு உலகத்தில் அதிக பிடிப்பு இருக்கிறது. எத்தனை பேருடைய உள்ளம் உடைகிறது. நாளக்கூடாது என்று கண்ட்ரோல் பண்ணுகிறேன். கிறிஸ்துவை நேசித்து ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு வாழ தெரியல. கிறிஸ்துவின் அன்பை உனக்கு தியானிக்க தெரியல. உள்ள விளையாட்டு முறைகள் எல்லாம் உனக்கு தெரிகிறது. கிறிஸ்துவோடு வாழக்கூடிய முறை உனக்கு தெரியல. கிறிஸ்துவோடு வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு தெரியல, புரியல. நீ பேருக்கு வாரா, நீ பேருக்கு ஆராதிக்கிற, பேருக்கு அபிஷேகத்துல நிரம்புற. மீதி நேரம் ஃபுல்லா உலகத்தோடு நீ இருக்கிற, உலகத்தையே சிந்திக்கிறார். பூரண அளவுள்ளவரை விட்டுட்டு தூரமா நிக்கிற. நீ அவரோடு ஒரு உடன்படிக்கை இல்லை உனக்கு. பாவத்தோடு அதிக ஐக்கியம். உன் கண்ணு எதை பார்க்குது? உன் கால் எதற்கு நேராய் ஓடுகிறது? எதை பெற்றுக்கொள்ள உன் கைகள் தீவிரிக்கிறது? உன் இருதயம் எங்கே இருக்கிறது? உன் இருதயம் எங்கே இருக்குமோ அங்கே உன் பொக்கிஷம் இருக்கும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை விரும்பினால் மரியாள், அதுதான் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக நித்திய காலம் வரைக்கும் இருக்கும். பல வேலைகள் இருக்கதான் செய்யும், சாகிறது வரைக்கும் வேலை செய்ய போறோம். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப உன்னதமானதுமா. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு புரியல. ஆராதிக்கும் போது கண்ணீரோடு ஆராதிக்கிறீங்க, ஆவியின் நிறைவோடு அபிஷேகத்தோடு ஆராதிக்கிறீங்க. அதுக்கு பிறகு ஆவியானவருக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாம அவர் விரும்புகிறதை செய்யாமல் அவர் விரும்பாததை நீ செய்கிறாய். அது உனக்கு பாவமாகவோ குற்றமாகவோ குற்ற உணர்ச்சியாகவோ ஒருத்தருக்குமே இல்லை. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு நிலைத்திருங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மீன் அப்படின்னா தண்ணில தான் இருக்கணும், தரையில இருக்கக்கூடாது, செத்து போயிரும். ஒரு செடி, மரம், கொடி எதுனாலும் மண்ணுல தான் இருக்கணும், இல்லைன்னா செத்து போயிரும். அதே போல ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தேவனோடு தான் இருக்கணும், இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செத்தவர்களாய் இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுக்குள்ளாய் நீங்க உயிரோடு இருந்து மாம்சீகத்துல ஜீவனோடு இருந்தாலும் ஆவியில நீங்க செத்தவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவோடு இருங்க, ஜீவனோடு இருங்க, ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாய் இருங்க. கிறிஸ்துவோடு ஐக்கியம். இன்னைக்கு நிறைய நேரத்துல விசுவாசம் செயல்பட மாட்டேங்க, பரிசுத்தம் செயல்பட மாட்டேங்க, வல்லமை செயல்பட மாட்டேன், அன்பு வெளிப்பட மாட்டேன். காரணம், இதெல்லாம் கனிகள், வரங்கள். அவரோடு ஐக்கியமா இருந்தா வரங்கள் செயல்படும், அவரோடு ஐக்கியமா இருந்தா கனிகள் வெளிப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? நானும் கோபப்படக்கூடாதுன்னு தான் பார்க்கிறேன், ஆனா கோபம் வந்துருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனோடு இருந்தா எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். இச்சைகள், ஆசைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், உலக ஆசைகள், உலக காரியங்கள், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான கிரியைகள் எல்லாவற்றையும் நீ கண்ட்ரோல்ல வைப்பா, கண்ட்ரோல் பண்ணுவா, உன் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுவா. இல்லைன்னா உன்னால பாவங்களை ஜெயிக்கவே முடியாது. பாவத்தை ஜெயிக்க தனியா ஒரு பிராக்டிஸே கிடையாது, தனியா ஆகாரம் கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை தான் மறுபடி பிராக்டிஸ் பண்ணணும். பாவத்தை விடக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அன்னைக்கு ஒரு வாலிபன் சொல்லுகிறான், நான் இப்ப செல்போனை யூஸ் பண்றது இல்லை. ஹல்லேலூயா. நான் வீட்டுல இருந்த டிவி எல்லாம் எடுத்து போட்டுட்டேன், உடைச்சிட்டேன். டிவி எடுத்து தூர போடுறதுனாலயோ செல்போன் எடுத்து தூர போடுறதுனாலயோ பரிசுத்தமாகிட முடியாது. அப்ப நீ வீட்டுக்குள்ளே போட்டிட்டு நீ இருப்பிய, வெளி உலகத்துக்கு போக மாட்டியா? பரிசுத்தத்துல வாழக்கூடிய பிராக்டிஸ் இல்லை, தேவனோடு வாழக்கூடிய பிராக்டிஸ் இல்லை. அதை மாத்திரம் ஒரு தேவ பிள்ளை பிராக்டிஸ் எடுத்துட்டா உலகத்துல எல்லா பாவங்களையும் ஜெயிக்கலாம்.
நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையா கேட்கிறேன், இவ்வளவு நேரம் தெய்வ பிரசன்னத்தில் இருந்தீங்க, ஏதாகிலும் பாவ சிந்தை வந்துதா? ஏதாகிலும் எரிச்சல் வந்ததா? ஏதாகிலும் வஞ்சகம் வந்ததா? வைராக்கியம் வந்ததா? ஏன் வரல? ஏன் அந்த நினைவுகள் வரல? ஏன் அந்த சிந்தை வரல? ஏன் மாம்சத்தில் அந்த கிரியைகள் வரல? ஏனென்றால் தேவனோடு இருக்கிறேன், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன், தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிறேன், தேவ ஆவியில நான் நிரம்பிக் கொண்டிருக்கிறேன். அவரோடு நான் இருக்கும்போது, அவர் என்னோடு இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய எந்த கிரியைகளும் எனக்குள்ள வரவே முடியாது. எந்த கிரியைகளும் எனக்குள்ளாய் கிரியை செய்யவே முடியாது. நானும் என் தேவனும் நானும் ஐக்கியமாயிருக்கிறோம். ஆகையினாலதான் வரல. நான் உங்களை பரிசுத்தப்படுத்தல, நீங்களும் பரிசுத்தத்திற்காக பிரயாசப்படல ஒண்ணும், ஆனாலும் பரிசுத்தமா இருக்கிறீர்கள். காரணம், தேவனோடு உள்ள ஐக்கியத்திற்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனோடு உள்ள ஐக்கியம் அது ரொம்ப முக்கியம். இதே தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சபையில இருந்தாலும் நான் தேவனோடு இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, தேவ சமூகத்தில் இருக்கிறேன். இங்க இருந்து யாராகிலும் தப்பான வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சா? இல்லையே. ஏன்? நம்ம தேவனோடு இருக்கிறோம். அதே தான் நீங்க வெளியே போய் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சபையில கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு பிள்ளைகள் பிராக்டிஸ் பண்றீங்க தானே? ஆமா. காரணம், பிராக்டிஸ் பண்ணாதான் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், அந்த ப்ரோக்ராமை வெற்றியா மாற்ற முடியும். சேம் அதே தான். இங்க எப்படி இருக்கீங்களோ, சபையோடு எப்படி இருக்கீங்களோ, நீங்க என் கூட சுவிசேஷ ஊழியத்துக்கு வரும்போது எந்த சிந்தையில இருக்கீங்களோ, என்ன பாரத்தோடு இருக்கீங்களோ, அப்படியே தான் வெளியே உலகத்திலையும் வேலைக்கு போனாலும் கிறிஸ்துவோடு. ஸ்தோத்திரம் அப்பா. நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். பேசுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு பாவத்தை விட முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால முடியல. எப்படி முடியும்? அவரோடு கூட இருந்தா உனக்கு முடியும், இல்லைனா முடியாது. நீ தோத்து போவாய், நீ விழுந்து போவாய், நீ மறுபடியுமாய் விட்டதற்கு நீ திரும்புவாய். ஹல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடம் எங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. எங்க இருக்கணும், யாரோடு இருக்கணும் தெரியல, என்ன செய்யணும் தெரியல. நீயும் இல்லாம பண்ணி பார்க்கிறா, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், இச்சையை ஜெயிக்கணும், நீ பிரயாசப்படுற. ஒவ்வொரு பிரசங்கத்துல தீர்மானம் எடுக்கிற, உன்னால முடியல. காரணம், சும்மா முடியாது. தேவனோடு இருந்தா நீ பவரா இருப்ப, இல்லைன்னா பவர்லெஸ்ஸா இருப்ப. சும்மா ஒரு கோயிலை பார்த்த உடனே, சும்மா ஒரு சேர்ச்சை பார்த்த உடனே ஏசப்பா அப்படிங்கிறதுல, எப்போதுமே இயேசு உங்களோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் விலகாதவராய் இருக்கிறார். நீங்க தான் அடிக்கடி விலகுகிறீங்க. அவரோடு நான் இருக்கும்போது, என்னோடு அவர் இருக்கும்போது, எவ்வளவு பெரிய மந்திரவாதி எனக்கு விரோதமாய் மாந்திரம் பண்ணினாலும் வராது. காரணம், நான் பவர்லெஸ்ஸா இல்லை, நான் பவரா இருக்கிறேன். அதனுடைய ரகசியம் அதுதான். இன்னைக்கு சொப்பனத்துல கூட பிசாசு வர்றேன்னு, அந்த அளவுக்கு நம்ம பவர்லெஸ் ஆயிட்டோம்ல. தூக்கத்துல கூட பொல்லாத கெட்ட சொப்பனங்கள் வருது, அசுத்தாவிகள் வருது, நம்மளை தாக்குது, நம்மளை மிதிக்குது, நம்மளை துரத்துது. நாம துரத்தி அது ஓடணும், இப்ப அது துரத்தி நாம ஓடுகிறோம். அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோமே. காரணம், அவரோட ஐக்கியம் இல்லை. பிராக்டிஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் பண்ணுவீங்க? இதே ஸ்தோத்திரம் வீட்டிலையும் இருப்பதாக. எரிந்து கொண்டிருங்க. ஆவியின் அபிஷேகத்துல, பரிசுத்த ஆவியின் அக்கினியில எப்போதும் எரிந்து கொண்டிருங்க. கர்த்தருக்குள் உன்னுடைய விளக்கு அணையவே கூடாது. எப்பொழுது மனுஷகுமாரன் வருவாரானார், எப்பொழுதுமே நீ ஆயத்தமாயிரு. ஓ விளக்கு எரிந்து கொண்டிருப்பதாக. என் மணவாளன் வருகிறார், நம்முடைய மணவாளன் வருகிறார். அவரை சந்திக்கும்படி ஓ விளக்கு எரிந்து கொண்டு இருப்பதாக. ஓ எப்போதும் பிரகாசிக்கிற விளக்காக,
எப்போதும் கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாக நீ மாறுவாயானா உன் மணவாளனை சந்திக்கிறது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இல்லாவிட்டா அவர் வரும்போது நீ ஆயத்தமாய் இருக்க மாட்டா. அவர் உன்னை சந்திக்க வரும்போது நீ ஆயத்தம் இல்லாமல் இருப்பா. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவரோடு ஆமென் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆயத்தம் இல்லாத நீ கைவிடப்படுவா. இதுதான் அன்றைக்கு நடந்தது, நடக்க போகிறது. நீ கர்த்தரோடு இரு. ராகா ஷாடா தாரா லிப்ராதா ரோடாமா ஷகடாதாரா. ஹல்லேலூயா. எரிந்து கொண்டு இருக்கிற விளக்காக நீ மாறணுமே. நீ எரிந்து கொண்டு இருக்கணுமே. உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற வேண்டிய நீ உலகத்தோடு நீ ஒத்து போகிற காரணம் என்ன? உலகத்துல மூழ்கி இருக்கிற காரணம் என்ன? உன்னால ஏன் பாவத்தை வெறுக்க முடியல? உலகத்தை என்னால வெறுக்க முடியாத இருக்க காரணம் என்ன? கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகணும். எத்தனை பேருக்கு புரியுது? நிலத்துல விழுந்து சாகணும். உலகத்திற்கு சாகணும். சாகாட்டா பலன் கொடுக்கவே முடியாது. செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகுது. அது ஒரு மேனியாக வளருகிறது. செத்தாதான் பலன் கொடுக்கும். பலன் கொடுக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் மாறுவீங்க? எத்தனை பேர் மாறுவீங்க? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமோ எனக்கு கிடைக்குமோ? கிடைக்குமோ? இல்லையே, கிடைக்காது. இன்னைக்கு சபைக்கு வந்த பிறகு என் வாழ்க்கை மாறல, சூழ்நிலை மாறல, பலகீன மாறல, போராட்டங்கள் மாறல, தரித்திரங்கள் மாறல. காரணம் ஏன் மாறல? அவரால் கூடாததா? அவரால் முடியாததா? என்ன உங்க பிரச்சனை அவரை கை மிஞ்சி இருக்கிறதா? உங்க பிரச்சனையும் போராட்டமும் அவர் கையை மிஞ்சி இருக்கிறதா என்ன? அல்லது ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரந்தான் குறுகி இருக்கிறதா என்ன? இல்ல இல்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணல, உடன்படிக்கையில நிலைத்தில்ல. பேர் கிறிஸ்தவர்களாய் போனோம். பேர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள். பேருக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன், பேருக்கு கர்த்தருடைய பிள்ளை. உடன்படிக்கையில உறுதியாய் நின்ற யோபு மறுபடியும் தேவனால் உயர்த்தப்பட்டான். 2 மடங்காய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எந்த நிலையில இருந்து தள்ளப்பட்டானோ, விழுந்தானோ, ஆமேன், அதே நிலைமையை விட ஆமேன் இன்னும் 2 மடங்குக்கு கர்த்தர் யோபுவை அழகாய் உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை, தேவனோடு உள்ள உடன்படிக்கை, தேவனோடு உள்ள ஐக்கியம் அவனை இந்த உயரத்திற்கு கொண்டு போய் வைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேரால முடியும்? பாவத்தை ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா ஆயிப்போச்சு இல்ல உங்களுக்கு? பிசாசு டக்கு டக்குன்னு ஒரு இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளையை, அபிஷேகப்பட்ட பிள்ளையை வீழ்த்துறானே. அந்த அளவுக்கு நீ பவர்லெஸ்ஸா மாறிட்டல. அந்த அளவுக்கு உனக்குள்ள வல்லமை இல்லைல்ல, அந்த அளவுக்கு உனக்குள்ள அபிஷேகம் இல்லைல்ல. ஏன் நீ பிராக்டிஸ் பண்ணல? ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசுறது இல்ல. அப்ப எப்படி பக்தி விருத்தி ஆகும்? அந்நிய பாஷையே இல்லை. அந்நிய பாஷையில பேசுகிறவன் கர்த்தரோடு பேசுகிறானா? தேவனோடு பேசுகிறான், ரகசியத்தை பேசுகிறான். சும்மா எங்க போனாலும் அந்நிய பாஷை உங்களுக்குள்ள பேசுங்க. சத்தம் வெளியே கேட்காட்டாலும் பரவாயில்ல. எந்த ஸ்லாங்ல பேசினாலும் என் அருமை இரட்சகருக்கு அது புரியும். அப்படியே வாயில பேசுங்க. ரீமானா ஹந்தோரோ ஔடாபா ரிகாதானமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை சொந்த பாஷையாய் மாற்றுங்க. ஒரு ஐக்கியம் இருப்பதாக. அந்நிய பாஷை இல்லாத தேவ பிள்ளைகள் ஆமே ஸ்தோத்திரத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. துதியை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா என்று துதிகளும் ஸ்தோத்திரங்களும் தேவனுக்கு முன்பதாக எழும்பிக் கொண்டிருப்பதாக. ஆண்டவருக்கு முன்பதாக அந்த துதிகள் எழும்பட்டும், ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும். ஓ ஹல்லேலூயா. முழு
சபையும் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். எப்போதும் என் தேவனோடு, எப்போதும் நான் கர்த்தரோடு, உலகத்தோடு அல்ல, அசுத்தத்தோடு அல்ல, பொல்லாத ஆவிகளோடு அல்ல, உலகத்தின் இச்சையோடு பாவத்தோடு நான் அல்ல, தேவனோடு தேவனோடு தேவனோடு. வாலிப பிள்ளையே, தேவன் உன் அன்பை விரும்புகிறார். ஓ டாரா காடா தாரா. நல்ல கரங்களை தட்டி நீ துதிக்கும் போது உன்னத பலன், உன்னதத்தின் அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வருகிறது. ஓடா ரபல ஷகடத ரபல பலபா. அந்நிய பாஷையை பேசு பேசு பேசு. உன் பக்தி விருத்தி அடைவதாக, உன் பக்தி விருத்தி அடைவதாக. ஓடா ரப லக தர மட ஹந்த ரக தர. ஹalleluya ஹalleluya. இப்பொழுது கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால், தேவ அபிஷேகம், தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பும்படி இடம் கொடு. ஓடா ரகட தர பலபா. ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேலேயோ, குடும்பத்தின் மேலேயோ பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக. ஓடா கத ரகட தர. மகிமை 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 மகிமை. ஆண்டவரோடு பேசு. தகப்பனே, நான் உம்மோடு இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும். கோபத்தில் இருக்கக்கூடாது, வஞ்சகமா இருக்கக்கூடாது, வைராக்கியமா இருக்கக்கூடாது, இச்சையோடு இருக்கக்கூடாது, பிசாசோடு இருக்கக்கூடாது, உலகத்தோடு இருக்கக்கூடாது, உலக இச்சையோடு இருக்கக்கூடாது. என் தேவனோடு நான் இருக்கணும் என்று வாலிப பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Facebook அடிமையாக வேண்டாம், வாட்ஸ்அப்புக்கு அடிமையாக வேண்டாம், இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையாக வேண்டாம். ஆன்லைன்ல எந்த அப்ளிகேஷன்லயும் நீ அடிமையாகாதே, நீ அடிமையாகாதே. அவைகள் உன்னுடைய வசதிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன் பாவத்திற்காக அல்ல, நீ வழி விலகும்படியாக அல்ல. ரீகா ஷாடா தரபா. ஆண்டவரோடு ஒப்பு கொடு. கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணி. ஹalleluya. ஓ டாகா தரபலா. ஹalleluya. முழங்காலில நிறைய பேருக்கு ஜெபிக்க முடியல. 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல, அரை மணி நேரம் ஜெபிக்க முடியல. ஹalleluya. ஆமென். இந்த நிலைமையில நீ வாழ்ந்தா எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணு, எப்போதும் தேவனோடு இரு, எப்போதும் தேவனோடு பேசு, எப்போதும் தேவனோடு பேசு. எனி டைம் 24/7 கர்த்தரோடு, தேவனோடு, இரட்சகரோடு இருக்கிறதை நீ விரும்பு. தேவனோடு இருக்கிறதை நீ விரும்பு. ஹalleluya. கானான் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்த அந்த காட்சியை பார்த்தான், பரியாசம் பண்ணினான், வெளியே போய் சொன்னான், கானான் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபாசத்தை பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன். மாம்சத்தை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிற நீ சபிக்கப்பட்டவன். உனக்கு சாதாரணமாய் தோணுகிறது, இதில் என்ன இருக்கு என்று சொல்லி நீ நினைக்கிறாய். சினிமாவுக்கு இன்னும் நீ அடிமையாகுகிறாய். சினிமா உன்னுடையது அல்ல, உனக்கானதல்ல. கர்த்தருக்குள்ளாய் வளருகிற உனக்கானதல்ல அந்த பிளாட்ஃபார்ம். உனக்கு வேற இடம் இருக்குமா? உனக்கு வேற இடம் இருக்குயா? உனக்கு இந்த இடம் வேண்டாம். ஹalleluya. உனக்கு இந்த இடம் வேண்டாம், உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், உனக்கு இந்த சூழ்நிலை வேண்டாம். மனம் திரும்பு. ஹalleluya. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவரையா. நீர் மட்டும் போதுமையா, நீர் மட்டும் போதுமையா, நீர் மட்டும் போதுமையா, நீர் மட்டும் போதுமையா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் மட்டும் போதுமையா, நீர் மட்டும் போதுமையா, நீர் மட்டும் போதுமையா, நீர் மட்டும் போதுமையா. அல்லேலூயா.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. உடரக்கடதரா ஆமே ரொம்ப ரொம்ப நல்லவரையா. எல்லோரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் என் இயேசு ரொம்ப நல்லவர், என் இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பரலோக தேவனை மகிமைப்படுத்தி ரீபாஷா காட்டாதாராமா. மகிமை மகிமை மகிமை. ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டே பாவமும் செய்து கொண்டே இருந்தவர்களையும் எனக்கு தெரியும். பல மணி நேரம் ஜெபிக்கிறாங்க, பல மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறாங்க, முடிச்சிட்டு அதே இச்சை, அதே பாவம். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். ஜெபித்த பிறகும் தேவனோடு வாழுகிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? நான் இன்று முதல் அதை செயல்படுத்துவேன். அந்நிய பாஷை பேசுங்க, அது கர்த்தரோடு பேச காண அடையாளம். அர்த்தம் தெரியாட்டாலும் பேசுங்க, குறிப்பிட்ட நாட்கள் வரும், அர்த்தம் உங்களுக்கு புரியும். நான் உங்க எல்லாரை காட்டிலும் அதிகமா அந்நிய பாஷை பேசுகிறவன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையினாலதான் எல்லாரை காட்டில் அதிகமாய் பிரயாசப்பட்டான், அதிகமாய் ஊழியத்தை செய்தான், அதிகமாய் ஊழியத்தை கட்டி எழுப்பினான், அதிகமான நிருபங்களை தேவனிடத்தில் ஆமென் இருந்து கற்றுக்கொண்டு சபைகளுக்கு அஸ்திபார உபதேசத்தை எழுத முடிந்தது. அதிகமா அந்நிய பாஷை பேசுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிபாலா ஷண்டாலா தியாத்தரு. ஆவில நிரம்பக்காக உங்களை எவ்வளவு ஒப்பு கொடுக்குறீங்க? கைகளை தட்டி சத்தமாய் பாடி துதித்து. அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போதும், வாகனத்தை ஓட்டும் போதும், படிக்கும் போதும் ஆண்டவரோடு இருந்த ஆவிலேயே இருங்க. நீங்க ஆவிக்குரியவர்கள், ஆனாலும் மாம்சத்தின்படியே வாழுகிறீர்கள். நீங்க ஆவிக்குரியவர்கள், ஆனாலும் சம்பந்தம் இல்லாம வாழ்றீங்க, பாவிகளை போல வாழ்றீங்க, பரிசுத்தம் இல்லாம வாழ்றீங்க, உடன்படிக்கையே இல்லை. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார், உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்க இடம் கொடுங்க கர்த்தருக்கு. சபைக்கு ஏன் வரோம்? சுகத்திற்காய் மாத்திரமல்ல, மகாபெரிய தேவனை அறிந்து கொள்ளும்படி வருகிறோம். அவருக்கு எப்படி வாழணுங்கிறத கற்றுக்கொள்ள வாரோம். நீங்க தான் தேவனுடைய ஆலயம். தேவன் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுவார். நாம கட்டின கட்டடத்துக்குள்ளாகவோ கட்டுகிற கோபுரத்திற்குள்ளாகவோ அல்ல, நமக்குள்ளதான். வந்தவரை வரவேற்றுக் கொள்ளுங்க. துதிகள் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. துதிக்கும் போது யார் வாசம் பண்ணுவாரா? தேவன் வாசம் பண்ணுவார். அது ஆராதனைக்கு முதல் பகுதியில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவேன் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரையிலும் ஸ்தோத்திரம் 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 பண்ணிக்கொண்டே இருப்பேன். கர்த்தரை வரவேற்று கொண்டே இருப்பேன், கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருப்பேன், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அவர் என் கூடவே வச்சிருப்பேன், அவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், அவரை நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன். உன் பார்வை அவரை சந்தோஷப்படுத்தணும்,
உங்க பார்வை அவரை துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ணு, ஆமென், கண்ணை குறித்து நாம வாசிக்கிறோம். கண்ணை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 6:22 வாசிக்கும் போது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். 23 வாசிக்கும் போது, உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். வாழ்க்கை முழுசும் இருண்டுரும், தரிசனம் எல்லாம் இருண்டுரும், வாக்குத்தத்தெல்லாம் இருண்டுரும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், அது ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. தேவனை சந்தோஷப்படுத்துங்க, அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனை சந்தோஷப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எல்லாரும் ஜெபித்து இந்த உபவாச ஜெபத்தை நாம நிறைவு செய்வோம். தேங்க்யூ லார்ட். எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்ட வார்த்தையை மறந்துடாதுங்க, கேட்ட வார்த்தைகளை மறந்து போகாதிருங்க. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ரிபாலா ஷகடதரியாந்தரம். துதித்து கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. நான் இன்னும் மாறணும் அப்பா, நான் சரியில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். நீங்க எப்படி தேடுறீங்க? ஏன் பலன் இல்லை? சபைக்கு வந்து இத்தனை வருடங்கள் ஆகுது, பலனே இல்லையா? ஏன் பலன் இல்லை? அவரிடத்துல பட்சபாதமும் இல்லை. இவங்களை தான் ஆசீர்வதிப்பேன், இவங்களை தான் உயர்த்துவேன் அப்படிங்கிற பாகுபாடே கர்த்தரிடத்துல இல்லை. பின்ன ஏன் நம்ம வாழ்க்கை மாறல? ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு லேசான காரியம். ஒரே நைட்ல கர்த்தர் உயர்த்திடுவார். ஒரே பகல் போதும் அவருக்கு. ஒரு நிமிஷம் போதும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற. எஸ், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களால விட முடியாத ரகசிய பாவங்கள், இச்சைகள் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்று முதல் க்ளோரி, அந்நிய பாஷை பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையில ஜெபிக்கும் போது, வீடுகளில் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்களோ அப்படியே நடந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. தேவனோடு பேசுங்க. அவர் உங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார், உங்களை அனலா வைப்பார். நீங்க அனலா இருப்பீர்கள், நீங்க எழும்பி பிரகாசிப்பீர்கள். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. ஒருவரும் இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளை, ஆன்லைனில் கேட்ட வார்த்தைகளை ஒருவரும் விட்டுவிடவே கூடாது. ஒவ்வொரு பேரும் கர்த்தருக்காய் மாறட்டும். ஒவ்வொரு அவயங்களோடு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளட்டும். அதில் உறுதியாய் நிலைத்திருக்கட்டும். ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்கடாடி, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சினை காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.